1 பேதுரு 3வது அதிகாரம் 12 18 வரை உள்ள வசனங்கள். எடுத்த ஒருவர் அந்த வேத பகுதியை வாசிப்போம். ஒன்று பேதுரு எழுதின நிருபம், அதாவது முதலாவது நூற்றாண்டு, முதலாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள் மிகுந்த விசுவாசத்தின் நிமித்தம் அநேக உபத்திரவங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள். அதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் முதல் சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த முதல் தலைமுறை விசுவாசிகள் அந்த விசுவாசத்தை நிமித்தம் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்தாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க, துன்பப்படுத்தப்பட்டாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க. இந்த உலகத்துல அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து பரதேசிகள் என்று சொல்லுகிறவங்க எதுவும் இல்லாத நாடோடிகளாக எல்லாவற்றையும் இழந்தவர்களாக காணப்பட்டாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில பல நெருக்கங்கள், பல அவமானங்கள், பல துன்பங்களே அவங்க இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு அவங்க சாட்சி கொடுத்தபடினால, மெய்யாகவே சிலுவையில் மரித்த கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்திற்கு உறுதியான சாட்சிகளாக இருந்தபடினால் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து பரதேசிகளாக சிதறடிக்கப்பட்டு அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீங்க பாருங்க, விசுவாசம் என்பது சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த டைம் டெஸ்ட் பண்ணும்போது சில நாட்கள், சில வாரங்கள், சில வருடங்கள் அப்படின்னு கொஞ்சம் மூவ் ஆகும் போது பலவிதமான கேள்விகள், ஏனென்றால் நம்ம சிந்தனை, பார்வை, கேள்வி இவைகளெல்லாம் நமக்கு இருக்கிற அந்த விசுவாசத்துல பலவிதமான கேள்விகளையும் சோர்வுகளையும் கொண்டு வரும். அதன் அடிப்படையில் இந்த விசுவாசிகளும் அந்த நாட்கள்ல பல கேள்விகளோடு, பலவிதமான எண்ணங்களோடு, ஏன் ஆண்டவரே என்கிற கேள்வி அவங்களிடத்துல மிக அதிகமாக அவங்களிடத்துல இருந்து பல கஷ்டங்கள், என்னைக்கு எங்களுக்கு விடுதலை, எங்களுக்கு என்னைக்கு எங்களை ஒரு அக்செப்டன்ஸ், மற்றவங்களுக்கு முன்பாக ஒரு ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர்கள் அங்க இருப்போம் என்கிற அந்த கேள்வி என்னிடத்துல இருக்கும்போது அவங்களுக்குள்ள முதல்ல என்ன வரும்? ஆண்டவர்களை கைவிட்டுட்டாரா? ஆண்டவர்களை மறந்துட்டாரா? ஆண்டவருடைய பார்வைகளை விட்டு எடுபட்டு போய்விட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கும்போது பேதுரு அந்த விசுவாசிகளுக்கு ஆறுதலாக இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. அப்ப சொல்லுகிறாரு, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. ஆண்டவர் அவங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஆண்டவர் காணல, கைவிட்டுட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே நீதிமான்களாக்கப்பட்ட அவரை ஏற்றுக்கொண்ட உங்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் நோக்கமாய் பார்த்துட்டே தான் இருக்கிறார். மறக்கல, அவர் கைவிடல்.
அப்படிங்கிறது அந்த வசனத்தின் மூலமா அவங்களை தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை முறை நம்ம என்னென்ன சூழ்நிலையில சந்திக்கிறோம், ஆண்டவர் என்ன ஜெபித்து என்ன பிரயோஜனம், என்ன நம்ம ஆண்டவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து என்ன பிரயோஜனம். நம்ம எல்லாருமே சில காரியங்கள் நம்ம செய்யும் போது நம்முடைய அறிவுக்கு உட்பட்டு அதற்கான பிரதிபலன்களை எதிர்பார்க்கிறோம். அது மனித இயல்பு, எதிர்பார்க்கிறோம். ஆனால் விசுவாசிகள் தேவனிடத்திலிருந்து பிரதிபலன்களை எதிர்பார்ப்பது அவருடைய வேலை, அவருடைய சித்தம், அவருடைய மகிமைக்காக தேவன் நடத்துகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் நிர்ணயிக்கிற நேரங்கள், நாம் நினைக்கிற காலங்கள் அடிப்படையில் தேவன் செயல்படுகிறவர் அல்ல, அவர் மகிமைப்படுவதற்காக செயல்படுகிறார். அப்படினால நாம் எப்போதுமே நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், யோபு விசுவாசத்திற்கு ஒரு சாட்சி. அவர் என்ன சொல்கிறாரு? அவர் என்னை கொண்டு போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தீச்சுளைக்கு முன்னால என்ன சொன்னாங்க? அவங்களுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாக இருந்தது? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் தீச்சுளைக்கும் ராஜாவாகிய உன்னை கைக்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். தப்புவிக்காம போனாங்க, அங்கே இருக்கு. தப்புவிக்காமல் போனாங்க, தப்புவிக்க வல்லமை உள்ளவர் தான். ஆனா அவருடைய சித்தம் என்ன? இந்த சூழலில் அவர் எங்களை என்ன செய்ய நினைக்கிறார் என்பதை எங்களால் நினைச்ச முடியாது, சிந்திக்க, அறிவுக்குட்பட்டு யோசிக்க முடியாது. அவர் தப்புவிக்காம போனாலும் அவர் தான் ஆராதனைக்கிறவர், அவர் தான் தேவன், அவர் தான் ஜீவிக்கிறவர். அவர் நாங்க இந்த கற்சில என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இந்த கற்சில என்ன செய்ய மாட்டோம், நேர் உண்டு பண்ண சிலை நாங்க என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம். இந்த இடத்துல போய் தான் நம்ம விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சவால் தான், போராட்டம் தான், நெருக்கம் தான். ஆனால் பேதுரு தெளிவாக சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. இந்த விசுவாசிகளுடைய ஜெபங்கள் வருஷக்கணக்காக, இந்த விசுவாசிகளுடைய போராட்டம் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் நீண்ட காலமாக அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில, அவங்க அவமதிக்கப்பட்ட நிலைமையில, அவமானப்பட்ட நிலைமையில கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாங்க. சிலர் மறிக்கிறாங்க, அதை உயிரோடு இருக்கிறவங்க பார்க்கிறாங்க. விசுவாசத்திற்காக இவங்க இவ்வளவு எல்லாம் செய்தவங்க மறித்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது மனித ஞானத்தின் அடிப்படையில் இந்த யோசனைகள் எல்லாருக்கும் வருகிறது தான், மனித அறிவுக்குட்பட்டு இது நியாயமானது. ஆனா சாவரின் காட், ஏகல் சக்கராதிபதியாகிய தேவனுடைய ஞானம், ஆளுகை, வல்லமைக்கு உட்பட்டு பார்க்கும்போது நம்ம அதுக்கு கேள்வி கேட்க இடமே இல்லை. அவர் மகிமைப்படுகிறார். நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், முதல் நீதிமான் விசுவாசித்து ஆண்டவருக்கு உண்மையை செய்த நீதிமான் என்ன செய்யப்பட்டான்? என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். நீதிமானாக யாவேல் என்ன செய்யப்பட்டான்? அவனுடைய நீதியின் கிரியைகளினால பொறாமைப்பட்ட காயின் அவனை என்ன செய்தான்? கொலை செய்தான். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவன் மறிக்கவில்லை. அவனுடைய ரத்தம் வேதம் என்ன சாட்சி கொடுக்கிறது? அவனுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. அவனுடைய ரத்தம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிறது. முதல் நீதிமானிலிருந்து கடைசி நீதிமான வரையில் விசுவாசிகளுடைய மரணம் நீங்கிவிட்டது. நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம். நமக்கு சாவு இல்லை, மரணம் இல்லை. நாம் மரணம் என்று சரீரத்தில் பார்க்கிறது, நம்முடைய சரீரத்திலிருந்து நம்முடைய ஆத்மா பிரிகிறது. நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் இருக்கிறது. அவருடைய ஜெபத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது.
தாவீதுக்கு இருந்த முக்கியமான கேள்வி என்ன? அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. அவருக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆண்டவரே, துன்மார்க்கை யான் செழிக்கிறான், துன்மார்க்க அநியாயம் செய்யறான், அக்கிரமம் செய்யறான். அவனுக்கு தாவீதுக்கு சிலருடைய செயல்களை பார்த்துட்டு அவனால சகிக்க முடியல. ஆனாலும் செழித்து அவன் நல்லா இருக்கான், வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுடைய கேள்வி. கடைசியில் அதே தாவீது சொன்னாரு, நான் ஒன்றும் அறியாத மூடன், நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் ஆண்டவரே, நீ நீதிபரன், நான் அறியில்லாத இதையெல்லாம் யோசித்தேன் அப்படின்னு சொன்னேன். இந்த ஆண்டவர் சொல்றாரு, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. ஆனால் அந்த விரோதம் அவர்களுக்கு அவர்களை நியாயம் தீர்ப்ப அவர்கள் அந்த பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்படுவது நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய ஞானத்துக்கும் நம்முடைய பார்வைக்கும் நாம் நிர்ணயிக்க காலத்துக்கு உட்பட்டதல்ல. அதிலும் தேவனுடைய மகிமைக்கென்று தேவன் ஏற்றுவதல்ல, அவைகளை செய்கிறவராக இருக்கிறார். தேவன் நீதிபரர், தேவன் மாறாதவர் என்ற விசுவாசத்தோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்திக்கிற காரியங்களை நாம் கடந்து சொல்ல வேண்டும். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிற செய்தியை நம்மை உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் அழைக்கிறார். நம்மை விசுவாசிகளை எல்லா சூழ்நிலையிலும் உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கிறார். நெருக்கங்களிலும், கஷ்டங்களிலும், இழப்புகளிலும், அவமானங்களிலும் உண்மையுள்ளவர்களாக நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நம்புகிறார், அது அவருக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டும் என்று நம்மை உண்மையுள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கிறார். இதன் அடிப்படையில் நான் உங்களை பார்க்கிறேன், உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறேன், உங்களுடைய கண்ணீரை காண்கிறேன், அழுகையின் வார்த்தைகளை நான் கேட்கிறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். துன்மார்க்கன் செழிக்கட்டும், துன்மார்க்கன் உங்களை அவமதிக்கிறவர்கள் பேசட்டும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை காண்கிறேன். தீமை செய்கிறவர்களுக்கோ என்னுடைய முகம் விரோதமாயிருக்கிறது. நான் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை, அவர்களுக்கு சாதகமாக இல்லை, விரோதமாக அவருடைய முகம் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். விசுவாசிகளாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையினால் நம்மை தேற்றி திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. இந்த உலகத்துல நாம் உலகத்திலும் ஆசீர்வாதங்களை கற்று தருகிறார். ஆனாலும் எல்லாம் நாம் நினைக்கிற விதங்களில் அல்ல. நாம் நித்தியத்திற்கு என்று, நித்திய மகிமைக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் என்பதில் நாம் உறுதியுடையவர்களாக, தெளிவுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். 13, 14, 11 15 வரை வசனங்களை வாசிப்போம். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். பேதுரு சொல்லுகிறாரு, நீங்கள் எதை போக்கஸ் பண்ணணும், எதை போக்கஸ் பண்ணக்கூடாது. நீங்க உங்களுக்கு இருக்கிற நெருக்கம், கஷ்டம், அந்த துன்மார்க்கத்தின் வளர்ச்சி இருக்கிறதா, நியமிக்கப்படாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்க போக்கஸ் பண்ணாதுங்க. நீங்க போக்கஸ் ஆன் காட். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க பார்க்கிறதை விட்டுட்டு, அதையே சிந்திக்கிறதை விட்டுட்டு, தேவனையும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் விரும்புகிற காரியங்களை நீங்கள் சிந்தியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் நன்மையை பின்பற்றுவர்களாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களுக்கு வைக்கிறாரு, வச்சு சொல்லுகிறாரு. நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவருடைய பயப்படுத்துவதற்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும்
சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அன்னைக்கு இந்த விசுவாசிகள் அந்த பாடுகளை அவங்க அந்த பாடுகள் அவங்களை தளர்வுடைய செய்து சோர்வுடைய செய்து ஏன் என்கிற கேள்வி எழுப்புது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை விட்டுருங்க, நான் பார்த்துக்கிட்டோம், அது என்னுடையது. நீங்கள் அவருடைய பயப்படுகிறது பயப்படாதீர்கள். நீங்கள் நீதி நிமித்தம் பாடுபட்டால் பாக்கியவான்கள். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தராகிய தேவனை உங்கள் இதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்மில் வாசமாய் இருக்கிற பரிசுத்தமே தேவனை, ஆவியானவராக நம்மில் இருக்கிறவரை நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் பண்ணுவது எப்படி? நம்முடைய இதயங்களில் அவருடைய வார்த்தைகளிலும் அவருடைய வாக்கு தத்துவங்களிலும் அவர் நமக்கு தந்திருக்கிறதான உண்மைகளை நாம் இருதயத்தில் நினைத்து, அவர் மாறாதவர், அவர் நீதிபரர், அவர் நல்லவர், அவர் நிச்சயமாக அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், நான் அந்த நீதி நிமித்தம் துன்பப்படுகிறேன் என்றால் நான் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். இது எனக்கு ஆண்டவர் கொடுத்த சிலுவையை சுமத்திருப்பது ஆசீர்வாதம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சிலுவையில் ஒரு பங்குண்டு, பாடுகளில் ஒரு பங்குண்டு, அவமானத்தில் ஒரு பங்குண்டு, வேதனையில் ஒரு பங்குண்டு. நீதி நிமித்தம் உண்மை நிமித்தம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது, உண்மையா இருக்கும் போது வருகிற நெருக்கங்கள், பாவத்தினாலே இசத்து வாழ்ந்துட்டு வருகிற இதெல்லாம் ஆண்டவர் சோதிக்கிறாரு, எனக்கு ஆண்டவர் துன்பத்தை அனுபவிக்கிறார் அப்படின்றத நினைக்கிறது அது முற்றிலும் தவறானது. உண்மையா இருந்து, ஒழுக்கமா இருந்து, பரிசுத்தமா இருந்து, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்து, ஆண்டவருக்காக வாழ ஒப்பு கொடுத்திருக்கும் போது நமக்கு வருகிற அந்த பாடுகள் மத்தியில நம்ம இருதயங்கள்ல கர்த்தரை மேன்மைப்படுத்தி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் என்னை காண்கிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் நம்மை ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தைகள் மாறாதது என்கிற எண்ணங்களை நாம் நமக்குள் இன்னும் பலப்படுத்திக் கொள்வதுதான் அவரை நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்தப்படுத்துதல். அடுத்து சொல்கிறார்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிறவர்கள் யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடு உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். அந்த நாட்கள்ல இந்த விசுவாசிகள் மற்றவங்க கேட்டாங்க, நீங்க ஏன் இப்படி எல்லாத்தையும் ஆண்டவர் உயிரோடு எழுப்புறாரு? சரி, அவர் உயிரோடு எழுப்புனா இருக்கட்டும், நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு சும்மா இருந்தாச்சுன்னா உங்களுக்கு இந்த கஷ்டம் உண்டா? உங்களுக்கு இந்த பொருள் எல்லாம் இழக்கணுமா? நீங்க பேசாம வாய மூடிட்டு இருந்தா போதுமே, இந்த பிரச்சனையெல்லாம் ஒருத்தர் உங்களை ஏன்னு கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க. அநேகர் சொல்லுவோம், அவங்களிடத்துல பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல நீங்க ஏன் அந்த விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க? இந்த பாடல் மத்தியில இருந்து கேட்கிறவங்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சாட்சியாக சொல்லுங்க. அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களுக்கு தந்திருக்கிற உண்மைகளை, வாக்குத்தத்தங்களை உறுதியாக அவர்களோடு சொல்லுங்க. அவர்களுக்கு அந்த கிறிஸ்து தேவை, அவர்களுக்கும் பாவமன்னிப்பு தேவை, அவர்களும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர்களுக்கு கிறிஸ்துவை அந்த இடத்துல பேச கொடுங்க. நீங்க சோர்ந்து போவாங்க, தைரியமா இருக்கு, திட்டமாக இருங்க. அந்த சூழ்நிலையில உங்களிடத்துல விசாரிக்கிறவர்களுக்கு நீங்க ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறீங்க, நீங்க ஏன் இழக்க வேண்டும், நீங்கள் ஏன் இந்த அவமானத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களிடத்துல அவர்களிடத்தில் சொல்லுங்க. இந்த அவமானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள ரெடியா இருக்கிறோம். கிறிஸ்துவும் எங்களுடைய பாவத்திற்கு அவமானப்பட்டார், கிறிஸ்துவும் எங்களுக்கு மீட்புற்றதற்காக வேதனைப்பட்டார், தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால் நாங்களும் இதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம், தைரியமா ஏற்றுக்கொள்கிறோம் என்று நீங்கள் அவர்களுக்கு உங்களிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து விசுவாசம் ஆணை உள்ளாக உறுதியாக ஜீவனிலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் வேறுபட்டு நம்பிக்கையா மாறி இருக்கிறது. நான் இன்று மரித்தாலும் இயேசுவிடத்தில் இருப்பேன், நான் பரலோகத்தில் போவேன், எனக்கு மீட்பு உறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமாக என்னுடைய பாவனை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறது என்கிற அந்த நம்பிக்கை உறுதியா சொல்லுங்க. உலகத்திலும் இந்த நீங்கள் நாம் எங்களுடைய பாடுகள் ஆண்டவருக்கு மகிமையாக மாறும், ஆண்டவரால் எங்களை மீட்க முடியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் தந்திருக்கிற ஒவ்வொரு நாளும் எந்த சோதனைகள் இருந்தாலும்
நாங்கள் ஜீவிப்போம், போஷிக்கப்படுவோம், பாதுகாக்கப்படுவோம் என்று உங்களுக்கு இருக்கிற ஆத்தும நம்பிக்கை குறித்தும் கிறிஸ்துவேசுவிலே உங்களுக்கு இருக்கிறதான வாழ்க்கை நம்பிக்கை குறித்தும் தைரியமாய் சாட்சி கொடுங்கள். அந்த சாட்சி கொடுப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். Be ready always. எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ரட்சிப்பு என்பது மிக மிக மேலானது. ஒரு மனுஷனுக்கு நீங்க கோடிகளை கொடுக்கலாம், ஒரு மனுஷனுக்கு எது வேணாலும் செய்யலாம். ஆனா உங்கள் அன்பானவர்களுக்கு சுவிசேஷத்தை கிறிஸ்துவை இரட்சகராக அவர்களுக்கு அறிவிக்க நாம் மறந்து விட்டோமே ஆனால், அந்த தெளிவு விசுவாசம் இல்லாதவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்க மறந்து விட்டோமே ஆனால், வேற எது கொடுத்து பிரயோஜனமே இல்லை. நம்ம இந்த பார்த்தோம் சொன்னா, விசுவாசிகளுடைய தேடுதல் அந்த பாடுகள் இருந்து விடுதலை, பரலோகத்துடைய தேடுதல் அந்த விசுவாசிகளை பரலோகம் தருகிற கிறிஸ்துவை குறித்து சாட்சியாக உறுதியாய் நிலைநிறுத்துவது, அவர்களை பரிசுத்தமாய் வாழ செய்வது, நல்லவர்களுக்கு உண்மை உள்ளவர்களாய் அந்த உலகத்திற்கு முன்பாக பலப்படுத்தி வைப்பது தேவ பரலோகம் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. நிச்சயமாக நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் தைரியமாய் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய விசுவாசத்திற்கு உறுதியான சாட்சிகளாக வைக்கப்படுவோமே ஆனால், நம்மை ஜெயிக்க எந்த பாடுகளும் இல்லை, நம்மை ஜெயிக்க எந்த சோதனையும் இல்லை. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளும், சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அவமானங்களும், அவருடைய மரணமும் பிசாசை ஜெயித்தது. அங்கதான் சிலுவையில் அவர் மரித்ததுனால்தான் பிசாசு தோற்றான். அவருடைய மரணம் தான் நமக்கு மீட்பை தந்தது. அவருடைய மரணம் தான் இன்றைக்கு அநேகரை பரலோகத்துக்கு நேராக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சில நெருக்கங்கள், அவமானங்கள், இழப்புகள், வேதனைகள் அந்த சிலுவைக்கு நேராக, அந்த சிலுவையின் பாடுகளுக்கு நேராக சிலரை கொண்டு வரும். சிலுவைக்கு நேராக வந்த விசுவாசிகளை நம்முடைய வாழ்க்கையை திடப்படுத்தி பலப்படுத்தி அந்த விசுவாசத்துக்கு வாழும்படியாக, கிறிஸ்துவை அறிந்தவர்களை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை திடப்படுத்தி பலப்படுத்துவதற்கு நாம் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வார்த்தைகளும் சாட்சிகளாக அவர்களை நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதைத்தான் இந்த பேர் சொல்கிறாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற, உங்களில் இருக்கிற நம்பிக்கைக்கு உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடு வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறதான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் இந்த இடத்துல அந்த விசுவாசிகளை உண்மையுள்ளவர்களாக இருக்க இந்த நெருக்கமான சூழலில் நீங்கள் கனி கொடுக்கிற கனிவுடையவர்களாக மாற முடியும். Be faithful to be fruitful. Be faithful to be fruitful in this difficult situation. இந்த ஒரு அழைப்பு தான். இந்த நெருக்கமான சூழலில் நீங்க கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க. நீங்க கனி உள்ளவர்களாக, நீங்க அநேகருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஜீவியத்தை, ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலிருந்து தேவன் எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவார் என்கிற ஒரு காரியத்தை தான் இங்க பேதுரு அவரிடத்துல கேட்கிறத, அவரிடத்துல எதிர்பார்க்கிறத பேதுரு அவங்களுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். 16-17 வசனங்கள் ஒரு வாசிப்போம். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவர்களாயிருங்கள். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். இங்க நம்ம பார்க்கும்போது வந்து ஃபால்ஸ் அக்யூசேஷன், தவறான குற்றச்சாட்டுகள்.
கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள், உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று உங்களுக்கு விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உள்ளவங்க அவர்கள் வெட்கப்படும்படிக்கு. பொய்யான குற்றச்சாட்டுகள், தூஷிப்பு, அவமதிப்பு நம்முடைய விசுவாசத்தின் நேரம் விசுவாசிகளுக்கு எதிராக யார் மூலமாக வந்தாலும் அவர்கள் வெட்கப்படுவார்கள், நாம் அல்ல. அவர்கள் வெட்கப்படுவார்கள், நாம் அல்ல. ஆண்டவருடைய செயல்கள் நம்முடைய புத்திக்கு கண்களுக்கு வேண்டாதவைகள். நிச்சயமாக நாம் கர்த்தரை அவருடைய வார்த்தையில் தெளிவான விசுவாசத்தோடு அவருடைய வார்த்தை சொல்லுகிற இந்த உண்மைகளை நம்முடைய வாழ்க்கைக்கு பாடங்களாக, நம்முடைய நடைகளுக்கு தீவிரமாக வைத்து நம்ம வாழுவோமே. ஆனால் நிச்சயமாக நம்மை அக்கிரமக்காரர்கள், இன்னும் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தூஷிக்கிறவர்கள், குறைவாய் எண்ணுகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படும்படி செய்வார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக நல் மனசாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும், தெளிவுடையவர்களாக இருக்க வேண்டும். நம்மை தூஷிக்கிறவர்களுக்கு எதிராக நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை குற்றச்சாட்டுகிறவர்களுக்கு எதிராக எந்த வேளையிலும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கிறிஸ்தவ விசுவாசம் வாழும் போது ஒருவர் குற்றச்சாட்டிட்டார்னா போய் கேட்கணும், அவன்கிட்ட அதை என்ன தப்பு பண்ண நிரூபிக்கணும். விட்டுருங்க, நீங்க நிரூபிக்கலாம். நிறைய விஷயங்களை நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிரூபிக்கிற நம்முடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்கு, நம்முடைய நீதியை வெளிப்படுத்துவதற்கு, நியாயத்தை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தரை நம்பி தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பொறுத்து கொண்டு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அவமானத்தை சகித்து போவோம்னு சொன்னா நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய நியாயத்தை வெளிக்கொண்டு வர்றாரு. மிகுந்த மகிமையாக பாரும் அந்த காரியங்கள். அநேகர் சாட்சி சொல்லுவாங்க, நம்மை பற்றி. ஆண்டவர் நம்முடைய மனித பிசாசு உலக மனிதர் மூலமா நமக்கு எதிராக கொண்டு வருகிறதான எந்த துன்பங்களையும், எந்த அவமானங்களையும், தவறுகளையும் நாம் ஆண்டவரை நம்பி சகித்துக் கொள்ளும் போது அதை நமக்கு மிகுந்த சாட்சியாக மாற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உண்மை உள்ளவர். 1 Peter 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தோடு வாசிப்போம். 1 Peter 2:20. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். குற்றம் செய்து தப்பு பண்ணிட்டு நீங்க அதுக்காக தண்டனைகளை பெற்றீங்கன்னு சொன்னா அதனால என்ன பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும், தேவனுக்கு ஏற்றதா இருக்கும், விரும்பத்தக்க காரியமாக இருக்கும். நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போதுதான் அந்த பாடுகளை அது தேவனால் அனுமதிக்கப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக ஏற்றதா இருக்கும். அதுலதான் அதைத்தான் தேவன் தமக்கு மகிமையாக மாற்ற முடியும். நம்முடைய தவறுகளுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய உலக காரியங்களுக்காக நம்ம பாடுபட்டு நாம் கஷ்டப்படுறேன், பாடுபடுறேன் அப்படின்னு சொல்றதில்ல. உண்மைக்காக, ஒழுக்கத்துக்காக, பரிசுத்தத்திற்காக, நேர்மைக்காக, நீதிக்காக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருந்து வருகிற பாடுகள், அந்த பாடுகளை நம்ம சகிக்கும் போது மேன்மையா இருக்கும். அதைத்தான் நீங்க 17வது வசனத்துல பார்க்கிறோம். தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சுத்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அன்னைக்கு நடைமுறையில அந்த விசுவாசிகள் அதைத்தான் அவங்க அனுபவிக்கிறாங்க. நன்மை நிமித்தம், உண்மை நிமித்தம், தேவ சித்தத்துக்கு நிமித்தம், கிறிஸ்துவ நிமித்தம்
அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகளா இருக்கிற அப்படின்னால வந்த இழப்புகளும் பாடுகளும் அவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலையும் வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை பாடுடையது. உலகத்தோடு ஒத்து போகிற வாழ்க்கைக்கு நிறைய உலகத்துல பாடுகள் நம்ம குறைக்கலாம். ஆனால் வேதம் நம்மை செப்பரேட்டட் ஹோலி லைஃபுக்கு நேராக அழைக்கிறார். வேறு பிரிக்கப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக தான் நம்ம தேவனால் அழைக்கப்படுகிறோம். நாம் வேதத்தின் உண்மைக்காக தனித்து நிற்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தெளிவான சுவிசேஷத்திற்கு அடிப்படை உண்மைக்கு தனித்து நின்று அதை அழுத்தமா சொல்லும் போதுதான் முதல்ல உலகம் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஆண்டவர் தன்னை அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவரிடத்துல தேவன் தன்னுடைய கிருபையினால் இழுத்துக் கொள்ளுகிறவர்கள் சத்தியத்துக்கு நேராக நம் மூலமாக வருவார்கள். நம்முடைய வாழ்க்கையை அவங்க மாதிரியாக தங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். நாம் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். அந்த மேன்மையான வாழ்க்கை மேன்மை நமக்கும் தேவனிடத்திலிருந்து கிடைக்கத்தக்க ரீதியில நாமும் அப்படியே இருப்போம். அந்த வாழ்க்கைக்கு கிறிஸ்துவ நமக்கு சாட்சி. 18வது வசனத்தோடு வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவுள் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஓகே. ஏனெனில் பேதுரு சொல்லுகிறார், நான் ஏன் இவைகளை உங்களுக்கு முன் வைக்கிறேன்? இவைகள் தேவனுக்கு முன்பாக உண்மையும் சத்தியமும் தேவ திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது. இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாதிரி தான் கிறிஸ்து நமக்கு முன்வைத்து போயிருக்கிறார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவத்து நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். எந்த பாவங்கள் நிமித்தம், யாருடைய பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார்? நம்முடைய பாவங்கள் நிமித்தம். ஏசாயா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லும் போது ஏசாயா 53வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்கள்? அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து நாம் நீதிமான்களாகும்படி அவர் அக்கிரமக்காரில் ஒருவராக இருந்தார். அந்த தீர்க்க தரிசனங்கள் ஏசாயா, இன்னும் எரேமியா, மீகா, இன்னும் சகரியா, பல தீர்க்க தரிசன புஸ்தகங்கள்ல கிறிஸ்துவுடைய பாடல்களை எதற்காக என்று சொல்லும் போது அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம் பாடுகிறது. நம்முடைய பாவங்களுக்கான தண்டனை கிறிஸ்துவில முடிந்து விட்டது. கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான பாடை தண்டனை தன்னை ஏற்றுக்கொண்டு விட்டார். இன்றைக்கு அநேக ரட்சிப்பின் நிச்சயத்தை, ரட்சிப்பின் உறுதியை தங்களுக்குள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பது கிறிஸ்துவுடைய பாடுகளை குறித்த தெளிவில்லாதது, கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை குறித்த புரிந்து கொள்ளுதல் இல்லாதது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தை புரிந்து கொள்ளும் போது அந்த சிலுவை மரணத்தினால் நமக்கு வருகிற மீட்பு அது மாறாதது, நிலையானது, நிச்சயமானது. அப்படினாலே கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நமக்கு சொந்தமாக்கி கொண்டோமே ஆனால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சிலுவை உண்டு. நாம் அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்திருப்போமே ஆனால் நமக்கு பாடுகள் உண்டு, சில நெருக்கங்கள் உண்டு, சில அவமானங்கள் உண்டு. உண்மை நிமித்தம்
நீதி நிமித்தம் நாம் உண்மையுள்ளவர்களா இருக்கிறதுனால கூட, ஒழுக்கமுள்ளவர்களா இருக்கிறபடினால கூட, பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடன் செல்வதனால கூட நமக்கு சில நெருக்கங்கள் உண்டு. ஆனால் பேதுருவின் மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிறார். நாம் இந்த நெருக்கங்கள்ல உண்மையுள்ளவர்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கிறதுனால சில அவமானங்களை ஏற்றுக்கொள்ள நாம் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுக்கு முன்பாக மேன்மையும் மகிமையும் நமக்கு மாற்றப்படுகிறது. அதுதான் உன்னதங்களிலே பலன்களாக, பொக்கிஷங்களாக நமக்கு மாற்றப்படுகிறது. நாம் இன்றைக்கு அநேக ஆண்டவருக்காக கொடுக்கிறதுல ரொம்ப வாஞ்சியுடையவராக இருப்பாங்க. ரொம்ப நல்லது. ஆண்டவருக்கு கொடுக்கிறது ஆண்டவரிடத்திலிருந்து மிகுந்த பலனை தருகிறது. ஆனால் பொருள் பணத்தை விட நம்மை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கு இடம் கொடுத்து வாழ்வது, அதுதான் மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த மேன்மை. கிறிஸ்துவனுடைய அவமானங்களை நாம் சகித்து, அவமானத்திற்கு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நிமித்தம் நம்மை ஒப்புக் கொடுப்பது, அதுதான் நம்ம பொருள் பணத்தை விட மேலானது. அவருக்காக நாம் நேரம் கொடுப்பது, அவருடைய காரியங்களை மிகுந்த ஒழுக்கத்தோடு, மிகுந்த கடமை உணர்வோடு ஆண்டுடைய காரியங்களை ஜாக்கிரதையாக ஈடுபடுவது ஆண்டவருக்கு முன்பாக மிகுந்த பிரயோஜனமான, ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஒரு நாளுமே சுவிசேஷம், கிறிஸ்துவை குறித்த காரியங்கள் உலக மனிதர்களுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, விரும்பத்தக்கதாக இருக்காது. அது வெறுக்கத்தக்கதாகவே இருக்கும். ஆனால் நாம் அதில் உறுதியா என்று சொல்லும் போது, பரிசுத்த ஆவியானவர் அவருடைய மனதில் இருதயத்தில் செயல்படும் போது, அது அவர்களுக்கு மீட்பையும் ரட்சிப்பையும் தேவனத்தில் சில சாக்கியத்தை கொடுக்கும். அது மிகுந்த ஆதாயம். பரலோகம் இந்த உலகத்துல மிக மேன்மையாக பார்க்கிறது சுவிசேஷ ஊழியத்தை. கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு ஒழுக்கமாய் பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கையை தான் பரலோகம் மிகுந்த மேலானதாக, உயர்வானதாக பார்க்கிறது. வேதத்துல ஞானம் உள்ளவன் என்று சொல்லுகிறது எந்த விஞ்ஞானியும் குறித்தோ அல்லது எந்த உயர்ந்த காரியம் மனிதனை குறித்து அல்ல. ஆத்துமாதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன், கற்பாறை மேல் கட்டினவன் புத்தி உள்ளவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவு சாட்சியாக இருப்பவனும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து வாழுகிறவன், ஞானமுடையவன், புத்தியுடையவன். அவனுடைய பாதங்கள் அருமையானவைகள் என்று ரோமர் 10 சொல்லும் போது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையானவர்கள் என்று சொல்லுது. மனுஷனுடைய பாதங்கள். அன்றைக்கு பேதுரு இந்த நிருபத்தை எழுதும்போது தன்னுடைய மனக்கண்களை வைத்திருந்த அந்த விசுவாசிகள் மனிதர்களால் இவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று பார்க்கப்படுகிறார்கள், தேவனால் ஞானவான்கள் என்று பார்க்கப்படுகிறார். மனுஷனுக்கு முன்பாக பிழைக்க தெரியாதவர்கள் என்று பார்க்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு முன்பாக நீ பெரிய ஐஸ்வர்யவான், நீ மிகுந்த சம்பத்தை இவனுக்கு சேர்க்கிறாய், நித்திய பொக்கிஷங்களை சேர்க்கிறவனாக தேவன் அவனை பார்க்கிறார். அதுதான் பேதுரு சொல்லுகிறாரு. உலக பார்வையில் உங்களுடைய ஞானத்துக்கு உட்பட்டு நான் என்னை தேவன் கைவிட்டுட்டார், மறந்துட்டார் என்று சொல்லுகிறாரு. ஆனால் பேதுரு சொல்லுகிறாரு, தேவனுடைய பார்வை மேல் இருக்கிறது, அவருடைய செவி உன்னிடத்தில் இருக்கிறது. அவர் உன்னை காண்கிறார், அறிகிறார், கேட்கிறார் என்று தெளிவு பார்க்கிறாரு. நீங்கள் நன்மையை பின்பற்றுவதாக இருந்தால் உங்களுக்கு தீமை செய்கிறவங்க
சில தீமைகள் செய்யப்படுகிறது நான் காண்கிறேன். ஆனால் அது தேவனுடைய மகிமைக்காக. நீதி நிமித்தம் பாடுபடுங்கள் என்று சொல்கிறார். எல்லாவற்றும் மேலாக பார்க்கும்போது நெருக்கங்கள் மேல இருதயத்துல கர்த்தராகிய தேவனே உங்களுடைய இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். இன்னும் அவருக்கு இடத்துல சேருங்கள், அவருக்கு கீழ்ப்படியுங்கள். சோதனைகள் நம்மை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டுமே தவிர தேவனிடத்திலிருந்து பிரிக்க கூடாது. அவருக்கு இன்னும் அதிக சாட்சியாக இருக்க பாருங்கள். நாங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்ததுனாலதான் எல்லாவற்றையும் துன்பப்படுகிறோம். இன்னும் அவருக்கு சாட்சியாக இருங்கள், இன்னும் இலக்க ஆயத்தமாக இருங்கள். உங்களுடைய நல்லடக்கையினால், உங்களுடைய நீதியினால், உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையினால் கிறிஸ்து மகிமைப்படட்டும், மகிமைப்பட வேண்டும் என்று அன்றைக்கு முதலாவது தலைமுறை விசுவாசிகள் அழைக்கிறவர் இன்றைக்கு இருக்கிற நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துடைய மாதிரியை பின்பற்றும்படி நாம் அவரால் அழைக்கப்படுகிறோம். சில நெருக்கங்களை பாடுகளை அனுபவிக்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கும் அவருடைய சுவிசேஷத்திற்கும் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பரிசுத்த வாழ்க்கைக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுனால மிகுந்த மேன்மை உண்டு, மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. நம்ம எல்லாரும் கட்டளையும் கூறி ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம்.